எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நீங்கள் எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை பார்க்கின்ற போது அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். அப்போதுதான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவாக்குகள் 31 37 முடிய. மீண்டும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரினால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாய் பேசினார். இதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இறை வார்த்தையை கேட்க ஒரு வாய்ப்பு தந்தீரே, அதற்காக நன்றி. தகப்பனே, இந்த நேரத்திலே கூட உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவரை எங்கள் மீது நீர் அனுப்பி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருத்தூதர் பணியிலே 8வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே புனித பேதுருவும் புனித யோவானும் சமாரியா பட்டணத்திற்கு சென்று அங்கிருந்த சமாரியர்கள் மீது தங்கள் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாய் இந்த நேரத்திலே கூட நீர் உம்முடைய ஆவியானவரை இந்த இறை வார்த்தைகளை கேட்கின்ற எங்கள் மீது அனுப்பி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அன்று சமாரியர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதைப் போல நாங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஆவியானவர் தாமே இந்த இறை வார்த்தையை கேட்டு இறைவனுடைய ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து இயேசு ஆண்டவர் செய்த ஒரு புதுமையை, ஒரு அற்புதத்தை வாசித்து தியானித்து இயேசுவினுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவர் ஊமையான ஒரு செவிடனான ஒரு மனிதனை குணமாக்கின நிகழ்ச்சியை குறித்து நாம் வாசித்தோம். இதை ஆண்டவர் தெக்கப்பொலி என்ற இடத்திலே செய்கிறார். தெக்கப்பொலி என்றால் 10 நகரங்கள் அடங்கிய இடம் என்பது அர்த்தமாகும். ஆக அந்த இடத்திலே இயேசு இருந்த பொழுது ஊமையனும் செவிடனுமான ஒரு மனிதனை மற்றவர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து அவனை தொட்டு குணப்படுத்தும்படியாக கேட்கின்றார்கள். எப்படி திமிர்வாதக்காரனை மற்ற 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடம் வந்து கேட்டார்களோ, அப்படியாய் இங்கே சிலரும் இந்த மனிதனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவனை தொட்டு குணப்படுத்தும்படியாக கேட்கிறார்கள். இயேசுவும் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு உடனே செவி கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய காதை தொடுகின்றார். தம்முடைய உமிழ்நீரினால் அவனுடைய நாவை தொட்டு எப்பத்தா திறக்கப்படுக என்று சொல்லி மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை செய்கிறார். மக்கள் எல்லாரும் வியப்பிலே ஆழ்ந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, நமக்கு இறைவன் கேட்கின்ற காதுகளையும் பேசுகின்ற நாவையும் கொடுத்திருக்கின்றார். மிருகங்களிடமிருந்து நம்மை வித்தியாசப்படுத்துவது எது? நம்முடைய பேச்சுத்தானே. மிருகங்களுக்கு நாவு இருந்தும் அவைகளாலே பேச முடியாது. ஆனால் நம்முடைய நாவினாலே நாம் பேசுகிறோம், நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றோம். வேதாகமத்திலே ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் மிருகங்கள் பேசியதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 22வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே பாலாம் கழுதையை போட்டு அடிக்கிறான். இறைவன் தடுத்தும் கூட, பாலாமை தடுத்தும் கூட அவன் செல்லக்கூடாத இடத்திற்கு செல்லுகின்றான். ஆகவே இந்த பாலாம் இந்த கழுதையை அடித்த பொழுது இந்த கழுதையினுடைய வாயை தேவன் திறந்து விடுகிறார், கடவுள் திறந்து விடுகிறார். அப்பொழுது கழுதையானது பேச ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அதிலே வாசிக்க முடியும். மற்ற இடங்களிலே மிருகங்கள் பேசியதாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் காதுகளாலே எல்லாம் கேட்பதை நாமும் காணுகின்றோம். நாம் பேசுவதை மிருகங்கள் கூட கேட்கிறது. ஆனால் அவர்களாலே பேச முடியாது. ஏன் இயேசு ஆண்டவர் கூட புயலையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதியாக இரு என்று சொன்ன பொழுது அது அமைதியாகிவிட்டதே. அப்படி என்றால் இந்த காற்றுக்கும் கடலுக்கும் கூட இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற தன்மை உள்ளதை பெற்றிருப்பதை நாம் அறிகின்றோம். புனித அந்தோனியாருடைய வரலாற்றிலே கூட நாம் வாசிக்கிறோம். புனித அந்தோனியார் கடலுக்கு சென்று போதிக்கின்றார். உடனே கடலிலே இருக்கின்ற மீன்களெல்லாம் வந்து அவர் சொல்லுவதை கேட்க ஆரம்பிக்கின்றன. அப்படி என்றால் நாம் பேசுவதை அவைகள் கேட்க முடியும் என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் மனிதன் மட்டுமே பேச முடிகின்றவனாக இருக்கின்றான். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த காதுகளுக்காக, இந்த நாவிற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு காதும் நாவும் செயல்படவில்லை இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையானது மிகவும் மோசமானதாக இருக்கும். சமுதாயத்திலே அவன் தனிப்பட்டவனாக இருப்பான். 4 பேர் இருக்கிற இடத்திலே இவன் போய் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பேசுவதை கேட்கவும் முடியாது, இவனால் பதிலும் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவனாக அவன் வாழ்வான். சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலைமைக்கு அவனாலே வர முடியாது. ஒரு உயர்ந்த பதவிக்கு அவனாலே வர முடியாது. இப்படியாக அநேக தீமைகளை அவன் சந்திக்கின்ற மனிதனாக இருக்கின்றான். நாம் குழந்தையாக இருந்த பொழுது நம்மை ஆலயத்திற்கு சென்று நமக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள்.
அப்படி கொடுக்கின்ற பொழுது குருவானவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய காதுகளையும் நம்முடைய நாவையும் தொட்டு எப்பேத்தா திறக்கப்படு என்று சொல்லி இந்த காதுக்காகவும் இந்த நாவுக்காகவும் சிறப்பாக செபிக்கிறார் திருமுழுக்கின் போது. ஆனால் நம்முடைய கண்களுக்காக தொட்டு ஜெபிப்பதில்லை. கண்கள் திறக்கப்படுக என்று சொல்லுவதில்லை. ஆனால் மூக்கை பார்த்தும் ஒன்றும் சொல்லுவதில்லை. மற்ற உறுப்புகளுக்காகவும் கூட எதையும் சொல்லுவதில்லை. ஆனால் சிறப்பாக இந்த காதுக்கும் இந்த நாவுக்குமாக ஜெபிக்கிறார். காரணம், இரண்டும் நம்முடைய உறுப்புகளிலே மிக முக்கியமான இடத்தை பெறுவதை நாம் அறிகின்றோம். ஆக இந்த காதினாலே நாம் இறை வார்த்தையை கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். மறையுரையை கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக இறைவன் பேசுவதை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் நமக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பேச முடியாத ஊமை அல்ல, அவர் பேசுகிற கடவுள். நாம் கேட்க வேண்டும். அதற்காகவே உனக்கு காதுகளை தந்திருக்கிறார். நாம் 1 சாமுவேல் ஆகமத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். சாமுவேலிடம் இறைவன் பேசுகிறார். ஆனால் அவன் காது கேட்காதவனாக இருக்கிறான். 3 முறை அழைத்த பிறகும் 4வது முறையாக ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு காதுகளை கொடுத்திருப்பது அவருடைய இறை வார்த்தையை கேட்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தினுடைய காரியங்களை கேட்பதற்கென்றே நம்முடைய காதுகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். தீயவற்றை கேட்பதற்காக, இச்சையானவற்றை கேட்பதற்காக, தீய பாடல்களை கேட்பதற்காக, தீய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் இந்த காதுகளை பயன்படுத்துகிறோம். அது இறை வார்த்தைக்கு முரணானது அல்லவா? கடவுள் எதற்காக கொடுத்தாரோ அதற்காகத்தானே நம்முடைய காதுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த இந்த காதுகளை நாம் அவருக்கு ஏற்ற முறையிலே பயன்படுத்துவதற்கான வரத்தை நாம் இந்த நாளிலே கேட்க வேண்டும். நம்முடைய நாவையும் அதை போன்று இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு கொடை. நாவு இல்லை என்றால் நமக்கு மற்ற விலங்குகளுக்கும் ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. நாம் பேசுவதை எண்ணுவதை நம்மளாலே சொல்ல முடிகிறது. ஆனால் இந்த நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதை தீமைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் விவிலியம் நமக்கு போதிக்கிறது. நாம் நீதிமொழி ஆகமம் 18:21 வாசிக்கிறோம் தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலேயாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொடுப்பது நாவுதான். அவன் நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை சிறப்படையும். அவன் தீயவற்றை பேசுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையானது மிகவும் மோசமாக மாறுகிறது. ஆகவே அன்பான சகோதரனை சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நேர்மறையான வார்த்தைகளையே மட்டுமே பேச வேண்டுமே தவிர எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாளும் உன்னுடைய நாவிலிருந்து வரவே கூடாது. ஏனென்றால் அது உன்னையும் மற்றவர்களையும் அழித்துவிடும். ஆகவே நாம் நேர்மறையான வார்த்தைகளையே பேச நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்குரிய வார்த்தைகளை மட்டுமே பேச அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தைகளை படிக்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இறை வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனை புகழ நாம் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் திருப்பாடலின் ஆசிரியரான தாவீது சொல்லுவார், 141வது திருப்பாடல் 3வது இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு காவல் வைத்தருளும், என்னுடைய இதழ்களின் வாயிலிலே நீ காவலாளியை வைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நம்முடைய நாவு அவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் அவை தீயவற்றை பேசிவிடக்கூடாது, தீய காரியங்களை பேசிவிடக்கூடாது, பொய்யானவற்றை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உங்களுடைய நாவிலிருந்து பொய் வரவே கூடாது. அதற்காக பொய் சொல்லுவதற்காக உன்னுடைய நாவை தேவன் படைக்கவில்லை. குடிப்பதற்காக நம்முடைய நாவை இறைவன் படைக்கவில்லை. தீயவற்றை உண்பதற்காக இறைவன் நம்முடைய நாவை படைக்கவில்லை. புகைப்பதற்காக நம்முடைய நாவை இறைவன் படைக்கவில்லை. மாறாக இனிமையான காரியங்களை, தேவனுடைய காரியங்களை பேசுவதற்காகவே தேவன் நம்முடைய நாவுகளை படைத்திருக்கிறார். அதைத்தானே புனித யாகப்பர் தான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார்.
அதிலே 3வது அதிகாரம் 5 7 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நீங்கள் படித்து சிந்தியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஆண்டவர் தேவன் நமக்கு நாவை கொடுத்திருப்பது அவரை புகழ்வதற்காக. ஆனால் இந்த நாவை நாம் மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். இந்த நாவானது தீயை போன்றது. ஒரு சிறிய தீ எப்படி பெரிய காட்டை அழித்து விடுகிறதோ அதை போன்று இந்த நாவும் தன்னுடைய வார்த்தையினாலே நம்மை மட்டும் அழிப்பதல்ல, மற்றவர்களையும் அழித்துவிடும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். மேலுமாக யாகப்பர் சொல்லுவார், நம்முடைய நாவு சாவை விளைவிக்கக்கூடிய நஞ்சு நிறைந்தது என்று சொல்லுகின்றார். ஒரு பாம்பினுடைய வாயிலே நஞ்சு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மனிதனை கடிக்கின்ற பொழுது அந்த மனிதன் உடனே இறந்து விடுகின்றான். அப்படித்தான் நம்முடைய நாவிலும் நஞ்சு இருக்கிறதாம். அதை மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த நாவினை நாம் அவருக்கு ஏற்ற முறையிலே பயன்படுத்த வேண்டும். அவர் கொடுத்த காதுகளை, அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த 2 உறுப்புகளை கொடுத்து மிகுந்த கவலைப்படுபவராக இருப்பார். ஆகவே இறைவன் கொடுத்த இந்த உறுப்புகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே நடந்த இரவு ஜெபத்திற்கு ஒரு தாய் தன்னுடைய 3 வயது குழந்தையை தூக்கி கொண்டு வந்திருந்தாள். அந்த குழந்தைக்காக என்னிடம் ஜெபிக்க சொன்னார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த தாய் கூறினால், இந்த குழந்தை பிறந்து 3 ஆண்டுகளாகிவிட்டது, இன்னும் பேசவே இல்லை. மருத்துவர்களிடம் சென்று அவர்கள் கொடுத்த மருந்தை எல்லாம் பயன்படுத்துகிறேன், ஆனால் இன்னும் குழந்தை பேசவில்லை என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு அவர்கள் கூறினார்கள். நானும் அந்த குழந்தைக்காக ஜெபித்தேன். பிறகு அந்த தாயிடம் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே இருந்த அந்த மந்திரித்த எண்ணெயை கொண்டு சென்று அந்த குழந்தையினுடைய நாவிலும் காதிலும் அந்த எண்ணெயை தொட்டு வைத்து எப்பேத்தா திறக்கப்படு என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தையின் மீது கையை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னேன். 3 மாதங்களாக அவர்கள் இரவு ஜெபத்துக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். 4வது மாதத்தில் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது என்னுடைய குழந்தை கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறது என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு இறைவன் கொடுத்த நாவைக்காக, காதுக்காக நன்றி செலுத்துவோம். அன்று பேச முடியாத அந்த மனிதனை, காது கேட்க முடியாத அந்த மனிதனை தேவன் குணப்படுத்தியதைப் போல நம்மையும் குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். இயேசு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த காதுக்காக, இந்த நாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் கேட்க முடியாதவர்களாக, பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிட பேசக்கூடிய வரத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாளில் எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் தேவையில்லாதவற்றை கேட்கிறோம், தேவையில்லாதவற்றை பேசுகிறோம். எங்களுடைய பேச்சினாலே குடும்பத்திலே சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், பெருமைகள், அகந்தைகள் நிறைய வருகிறது ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் போவதற்கும், பிரிவினையை உண்டாக்குவதற்கும் எங்களுடைய காதுகளும் எங்களுடைய நாவுமே காரணமாய் இருக்கிறது ஐயா. அப்பா, நீர் எவ்வளவு அதிசயமாய், அற்புதமாய் இந்த உறுப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இதை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவருமே தங்களுடைய காதுகளையும் நாவுகளையும் உமக்காக பயன்படுத்த வரம் தாரும். உம்முடைய இறை வார்த்தையை கேட்க, நீர் பேசுவதை கேட்க எங்களுடைய காதுகளை நீர் திறந்து விடுவீராக. உலகத்தினுடைய செய்திகளுக்கு, தேவையில்லாதவற்றிற்கு எங்களுடைய காதுகள் மூடப்பட்டதாய் இருக்கட்டும். எங்களுடைய நாவுகள் உம்முடைய புகழை அறிக்கையிட, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிட, உம்முடைய வார்த்தையை பேச, அப்பா, எங்கள் நல்லவற்றை செய்ய எங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய நாவுக்கு வரம் தாரும். தீயவற்றை பேச அப்பா எங்களுடைய நாவுகளை பயன்படுத்தாமல் இருக்க, தீய காரியங்களுக்கு எங்களுடைய நாவுகளை பயன்படுத்தாமல் இருக்க வரம் தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.